காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் உமையால் முருகேசன் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல், தாம்பரம். இன்றைக்கி வந்து டாபிக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு உமன் கைனகாலஜிஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து நிறையா பெண்கள் சார்ந்த வன்கொடுமைகளை வந்து நிறையா பார்த்துட்ருக்க ஒரு டாக்டர். ஸோ நம்ம சமுதாயத்தில் வந்து இது இன்னும் நம்ம வந்து சுதந்திரம் ஆகி 75 வருஷம் ஆனால் கூட நம்ம இந்த ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொல்கத்தாவில் வந்து ஒரு 31 வயசு ஒரு பெண், ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டான உமன் டாக்டருக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நான் பேச விரும்பலை. பட் நடந்தது வந்து ஒரு 31 வயசு, வெரி மச் அடல்ட், எஜுகேட்டட், வெரி ஸ்ட்ராங் உமனாக இருந்து கூட அந்த ஒரு வன்கொடுமை அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து வந்து நம்ம என்ன வந்து நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றத வச்சு அதை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். ஸோ என்னுடைய பேசிக் இது என்னென்னா வந்து இது வந்து அங்கே ஒரு ஒரு பொண்ணு அங்கே இறக்குறான்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 1000 பெண்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமூகம் அந்த 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம அந்த பேப்பரை நம்ம திறக்கும் போது வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 4 வயசு பெண் குழந்தைய வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு, ஸ்கூலுக்கு போன குழந்தைய வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போன குழந்தைய பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யூபியில் வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் மந்த்துக்குள்ளே ஒரு 3-4 பெண் குழந்தைங்களை வந்து எல்லாமே வந்து டீனேஜ், 12 வயசு, 14 வயசு, 8 வயசு, இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கெடுத்துட்டாங்க, வன்கொடுமை பண்ணிட்டாங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வருது. லாஸ்ட் வீக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்ம எல்லாருமா சேர்ந்து முயற்சிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. இங்கேயுமே என்னுடைய கிளினிக்லேயுமே வந்து ஐ டூ சீக் பேஷண்ட்ஸ். ஒரு அம்மா வந்து தான் பொண்ணை கொண்டாந்து என்கிட்ட காட்டிட்டு கதறி கதறி அழுகிற காட்சிகள் வந்து இன்னும் நடைமுறையில் இருக்க தான் செய்யுது. சொல்லிடாதீங்கம்மா, வீட்டில் தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற அம்மாங்களை நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ இதில் வந்து சமுதாயத்தில் வந்து இது ஒரு பெரிய ஒரு மெனஸாக நம்ம வந்து வளர்ந்த நாடாக நம்ம வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம வளரவே இல்லை நிறையா விஷயத்தில் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பொண்ணு அப்படின்னா வந்து அடுத்தவங்க எப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களுடைய கண் பார்வையில் வந்து அது தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இதில் பேசிக்காக வந்து வாட் ஐ ஃபீல் இஸ், நம்ம எல்லாருமே வந்து இதை பற்றி வந்து வெளியில் வந்து பிரச்சனைகள் நடக்கும்போது இதை ஓப்பனாக நம்ம வந்து பேசித்தான் ஆகணும். நம்ம என்ன நினைக்கிறோம், மூடி மறைக்கணும்னு நினைக்கிறோம். வெளியில் தெரிஞ்சுட்டா என் பொண்ணு எதிர்காலம் போயிருமே, என் பொண்ணு வாழ்க்கை போயிருமே அப்படின்னு நம்ம மூடி மறைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான காரணம். ஒர்க் ஸ்பேஸில் நமக்கு அப்யூஸ் நடக்குது, நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம அப்யூஸ் நடக்குது, எல்லா இடங்களையுமே நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஒரு கூட்டத்தில் நடக்கும்போது, ஒரு சினிமாவுக்கு போகும்போது, எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பெண்களை வந்து சீண்டணும், அவங்கள நம்ம டச் பண்ணணும், அவங்கள நம்ம வந்து வித்தியாசமாக நம்ம எதுனா ஒன்று செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து வக்கரமுள்ள ஒரு ஆண் சமூகம் வந்து தைரியமாக அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம பண்ணாலும் இதை போய் வெளியில் அவங்க எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று முதல்ல இதை பற்றி ஓப்பனாக பேச ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெண்கள்ன்றவங்க வந்து இந்த சமுதாயத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு 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 பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அவங்கள வந்து நம்ம அவங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து அந்த பொறுப்பை உணரணும். பீட் அதாவது வந்து பெண்கள் பெண்களை மட்டும் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சமுதாயத்தில், பெண்களை மட்டும் நீங்கள் வந்து ட்ரெஸ் அப்படி போடு, இப்படி போடு, குனிஞ்ச நட, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து பெண்களை நம்ம சாடுறோம். பட் ஆனால் அவங்க கூட இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒரு ஆணும் கூட துணைக்கு வராங்க. அது பிறந்தோன்னே பார்த்தா அவங்க அப்பா அந்த குழந்தைய அன்பாக வளர்க்குறாரு, அப்புறம் கூட பிறந்தவங்க, அப்புறம் மாமன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கணவன், அப்புறம் ஸ்கூலில் வர கலீக்ஸு, வேலைக்கு போகிற இடத்துல கலீக்ஸு. ஸோ ஆல் தீஸ் வந்து அவங்க சொசைட்டியில் வந்து ஆணோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு சமுதாயமாக தான் வந்து இந்த சமுதாயம் இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் வந்து மொத்தமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம அணுகுமுறை பண்ண முடியுன்றது மை ஸ்ட்ராங் திங். ஸோ மேல்ஸ், ஆண்கள், எந்த ஆண்கள் வந்து இந்த பெண்களை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சமுதாயத்தில் இருக்க நியாயமாக யோசிக்கிற ஆண்கள் வந்து இதை முன்னெடுக்கணும். ஸோ எவ்ரி மேன்
இந்த சொசைட்டியில் இருக்க ஒவ்வொரு ஆண் மகனும் வந்து தானோட ஒரு பொண்ணை பார்க்கும்போது இது நம்ம அம்மாவாக இருக்காதா, இது நம்மளுடைய தங்கையாக இருக்காதா, இது நம்மளுடைய மகளாக இருக்காதா, இது என்னுடைய மனைவியாக இருக்காதா, அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு ஆண்மகனுக்கு வர்ற அளவுக்கு வந்து வீட்டில் வீட்டில் வந்து அதை நம்ம சொல்லி வளர்க்கணும். ஒரு ஒரு மகனை பெற்றுட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் ஒரு அம்மா இருந்தாலும், இந்த மகன் வந்து நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு போகும்போது, இவன் வந்து பல ரோலை அவன் டேக் ஓவர் பண்ணணும். ஹி மே பி அ ஃபாதர் ஆர் ஹி மே பி அ சன், ஹி இஸ் ஆல்ரெடி அ சன். ஸோ ஸோ மெனி டிஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போகிறான், படிக்க போகிறான், சொசைட்டியில் பெரிய அந்தஸ்தில் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தாயாக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து, வீட்டில் இருக்க பெரியவங்கள் வந்து அந்த ஆண் மகனுக்கு வந்து நீ வந்து ஒரு பொண்ணை நீ வெளியில் போய் பார்க்கும்போது அந்த கண்ணோட்டத்தில் இந்த கண்ணோட்டத்தில் நீ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்தா தான் வந்து ஒரு ரியல் சேஞ்ச் சொசைட்டியில் கொண்டு வர முடியும். ரெண்டாவது வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வருது. ஏன்னா வந்து விமன் ஆர் டையிங் ஃபார் செக்ஷுவல் அப்யூஸ்ன்றது வந்து சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அந்த தாய் தகப்பன் இடத்துல இருந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது எவ்வளோ பெரிய லாஸ். 31 வருஷம் கனவு. ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து அந்த பெண் முதல் மருத்துவராக உள்ளே போய் 31 வருஷம் ஒரு டாக்டர் படிப்புன்னா என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த படிப்பை படிச்சுட்டு அந்த முடிச்சு இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சால் போஸ்ட் கிராஜுவேட் ஒரு பெரிய ஒரு மருத்துவராக அந்த இடத்த அலங்கரிக்க போகிற ஒரு விஷயத்தில் வந்து திடீர்னு அந்த உயிர் வந்து இல்லை, இந்த அழகான ஒரு பூ வந்து முறிஞ்சு போச்சு, வாடி போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வந்து அதுக்கு ஒரு மாற்று ஒரு சிந்தனையே வந்து நமக்கு இருக்க முடியாது. ஸோ இது எல்லாருமே வந்து உட்காந்து யோசிக்கணும். இது வந்து சும்மா மீடியாவில் போய் பேசுகிறதோ கொள்றதோ, இல்லை நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து யாராச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அறவே இல்லாமல் ஆல் பார்ட் ஆஃப் த சொசைட்டியில் இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து இது சார்ந்து வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து பேசணும். அண்டு ரெண்டாவது இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு நம்ம போய் ஓடி ஒளிஞ்சிடலான்ற ஒரு தைரியம் வந்து எந்த ஒரு ஆண்மகனுக்கும் வரக்கூடாது. பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். லாஸ் வந்து ஷுட் பி என்ஃபோர்ஸ்டு இமீடியட்லி. தைரியமாக சுற்றலான்ற ஒரு தைரியம் வந்து எந்த ஆண்மகனுக்கும் வரக்கூடாது. பனிஷ்மெண்ட் ஷுட் பி வெரி சிவியர். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஷுட் பி கிவன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலை வாங்கிட்டு 10 வருஷம் சுற்றலாம், என்னை யாருமே கிட்ட முடியாது, நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுவா, இல்லைன்னா அவள் வந்து மென்டல் ஆயிடுவா, பட் ஆனால் நான் 10 வருஷம் ஒரு ரிலாக்ஸாக நான் சுற்றிட்டு இருக்கலாம்னு ஒரு தைரியம் வந்து ஒரு ஆண்மகனுக்கு வந்து யார் கொடுத்தது இந்த தைரியத்தை? ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து திங்கிங் ப்ராசஸ் ஷுட் பி இனிஷியேட்டட். அண்டு இதில் வந்து சமுதாயம் அளவில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் வந்து பெண்கள் வந்து இந்த நாட்டு கண்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறது வந்து உண்மையாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பாரதி சொன்னார் வந்து நிறைய விஷயங்கள் பெண்களை பற்றி அவர் பேசினார். பட் இன்றைக்கும் நடைமுறைக்கு வந்து அவர் சொன்னது எதுவும் எல்லாமே இருக்குதானா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிறைய முன்னேற்றம் நடந்திருக்கு, பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் பெண்களுக்கு வந்து நிறைய இடங்களில் வன்கொடுமைகளும் நடக்குது, செக்ஷுவல் அப்யூஸும் நடக்குது. ஸோ இதை வந்து பை ஆல் மீன்ஸ் ரெக்வெஸ்ட் டு எவ்ரி மெம்பர் ஆஃப் த சொசைட்டி டு ஸ்டாண்ட் அப், நின்று எதிர்கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து துணிஞ்சு நின்னா தான் அந்த மெனஸ்க்கு வந்துட்டு வரும். ஏன்னா இது இப்போ வந்து பக்கத்து வீட்டில் நடக்குது, ஏற்று வீட்டில் நடக்குது, பக்கத்து ஸ்டேட்டில் நடக்குது, பக்கத்து கண்ட்ரியில் நடக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம உட்காந்து யோசித்தோம்னா நம்மளால் தூங்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை யோசித்து நமக்கு தூக்கமே வரக்கூடாது ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் ஓன்லி தட். அண்ட் பெண்களுக்கு இந்த மாதிரி வன்கொடுமை அனுபவித்த பெண்கள் வந்து உங்களுக்கு நான் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன்னா, வீட்டில் போய் தயவு செய்து அப்பாட்ட சொல்லக்கூடாது, அம்மாட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துடாதீங்க பிள்ளைங்களா. ப்ளீஸ் கம் அவுட், ஓப்பன் அப். எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு, இவன் தான் அதுக்கு காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு தைரியமாக வந்து நீ வந்து குரல் கொடு. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். ஹெல்ப்லைன் இப்போ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங் இனிஷியேட்டிவ். சோஷியலி நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேர் ஆர் ஆப்ஸ், செல்ஃபோனில் வந்து ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து உடனே வந்து அது போலீஸ் கண்ட்ரோலுக்கு போய் அந்த ஹெல்ப் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. வி வில் ட்ரை டு கிவ் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் திஸ் வீடியோ இட் செல்ஃப். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. பி வெரி கேர்ஃபுல் வென் யூ கோ அவுட். யூ கேன் ஹேவ் தோஸ் பெப்பர் ஸ்ப்ரேஸ், சில்லி ஸ்ப்ரேஸ்லாம் வந்து விற்கிது, ரொம்ப சீப்பு தான், 50 ரூபா 100 ரூபா தான் அந்த ஸ்ப்ரே. வாங்கி பேக்கில் வச்சுக்கோங்க. எதனா ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து அமுக்குங்க, ஒரு ஆப்பை வந்து தட்டி விடுங்க, பெப்பர் ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணுங்கள், ஷவுட், ஸ்க்ரீம். And if at all anything has happened, come out and open up.
எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பையன் வந்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த பையன் இன்னும் 10 பொண்ணுங்கள்கிட்ட போய் அந்த மாதிரி பண்ணாது. ஸோ நம்மளும் கெடுத்து நம்மள மாதிரி இன்னொரு 10 பொண்ணுங்களும் கெடுக்கிறதுக்கு நம்மளே கூட அது காரணமாக இருக்கலாம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். வி ஆர் விமன் அண்ட் இட் இஸ் நாட் எ சின். இது நம்மளா போய் நமக்கு வந்து தெரியாமல் நடந்த ஒரு விஷயம். அதனால இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம வெட்கப்படக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. குழந்தைங்கள பெற்ற அப்பா அம்மாவுக்கும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய இடத்துல வந்து பெண் குழந்தைங்கள் வந்து அப்பா அம்மாட்ட தான் முதல்ல வந்து சொல்லும். இதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அப்பா அம்மா வந்து இந்த சொசைட்டிக்கு பயந்து சரி விட்டுருடா, இதோட விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ரோட்டோரமாக வந்து ஈவ்டீசிங் பண்ணுறவனை வந்து நம்ம அன்றைக்கே வந்து அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம்னா அவன் வந்து ஆசிடை தூக்கி மூஞ்சியில் ஊற்ற மாட்டான். இல்லை அவன் வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் அவன் ரேப் பண்ண மாட்டான். ஸோ நம்ம வீட்டில் இருக்க எல்டர்ஸுமே வந்து இது நம்ம நம்ம இன்னும் நமக்கு பெருசாக வரல, சின்னதாக வந்திருக்கு, நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து தே ஆர் சச் ப்ரெஷியஸ் ரோசஸ். அவங்கள வந்து கசங்காமல் பார்த்துக்க வேண்டியது வந்து அப்பா அம்மா தொடங்கி சொசைட்டியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஸோ யார் கண்ணில் இந்த தப்பு பட்டாலுமே வந்து அந்த தப்பை வந்து பார்த்தோம் பார்க்காம தயவுசெய்து இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் தட் உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன விஷயமா சொன்னால் கூட அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு முடிவு கட்டுறதுக்கு நீங்கள் தைரியமாக நீங்கள் முன்னுக்கு வரணும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து அடுத்து ஒரு தப்பு நடக்கும்போது உங்ககிட்ட வந்து சொல்லும். இல்லைன்னா வந்து நம்ம அப்போவே அப்பாட்ட சொல்லும்போது அப்பா நம்மளை தான் திட்டினாரு, நீ ஏன் அந்த ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போன, நீ ஏன் ஹேர் லாங்காக விட்டுட்டு போன அப்படின்ட்டு அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணாது. அப்போ தான் வந்து இந்த இஷ்யூ வந்து மேஜர் இஷ்யூ ஆகும். ஈவன் நவ் வி ஆர் சீயிங் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் அன்மேரிட் ப்ரெக்னன்சிஸ் 7 மாதம் கர்ப்பத்தோடையும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு 16 வயசு குழந்தை வந்து கர்ப்பத்தோடு வந்து என்கிட்ட பார்க்குறத நாங்கள் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் இருக்கோம். ஸோ வந்து சமுதாயத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் தேவை. அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக வீட்டில் இருக்கவங்க வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப பெரிய ரோல். வீட்டில் இருக்க பெரியவங்க ஆல் ஷுட் பி சென்சிட்டிவ். குழந்தை வந்து அம்மாங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தை எங்கே போகிறா, எங்கே வரா, எது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன ஒரு விஷயம் ஒரு தாய்கிட்ட சொன்னாலும் அதை கோவப்படாமல், அதை திட்டாமல், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கட்டி அணைச்சி எல்லாத்தையும் கேட்கும் போது தான் வந்து குழந்தை எல்லாத்தையும் சொல்லி பழகும். நம்ம வந்து அதை டிக்டேட் பண்ண நோ 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 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து அம்மாட்ட சொன்னால் திட்டுவா, அம்மா கோவப்படுவா, அதனால் அம்மாட்ட நான் எதுவும் சொல்லக்கூடாது, இது பேடு அப்படின்னு சொல்லி அது மனசில் ஒரு வந்துருச்சுன்னா அப்புறம் அது மறைக்க ஆரம்பிச்சிடும். அது மறைக்க ஆரம்பிக்கும் போது நிறையா வந்து அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்துடும். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஹாவ் டு பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் அலவ் அவர் சில்ட்ரன் டு கம் அண்ட் டெல் அஸ் எனிதிங். நம்ம குழந்தைங்க மேலே முழுசாக நம்பிக்கை நம்ம தான் வைக்கணும். என் பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து ரொம்ப வந்து ஷி இஸ் த பெஸ்ட் பர்சன் அவைலபிள் அண்ட் ஐ ஷுட் லிசன் டு ஹர். என் பொண்ணு சொல்கிறத நான் கேட்டே ஆகணும், அவளுடைய குறைகளை நான் தீர்த்தே ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து குழந்தைங்களுடைய பிரச்சனையை அணுகுமுறை பண்ணோம்னா தான் ஒவ்வொரு ஸ்மால் ப்ராப்ளமும் ஐடென்டிஃபை ஆகி பெருசாக ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஏன்னா சடன்லி ரேப் டசன்ட் ஹேப்பன் சடன்லி. ஆசிட் எரிஞ்சு அந்த மூஞ்சி வந்து வேகிறது வந்து இட் இஸ் நாட் அ சடன் இஷ்யூ. அது ஒரு 6 மாதமாகவே அது சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். நம்ம தான் வந்து நம்ம குழந்தை நம்மக்கிட்ட ஹிண்ட் கொடுத்துருக்கோம், நம்ம குழந்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கோம், நம்ம தான் அதை வந்து சரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுருப்போம். அதோடைய கல்மினேஷன் தான் இந்த விஷயமா இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜூஸ் குடித்தாங்க. இதில் ரொம்ப ரேர். காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நம்ம வீட்டு ஓரமாக இருக்கிறதோ இல்லை ஸ்கூலுக்கு டெய்லி போகும்போது அங்கே ஒரு விஷயம், இதுதான் காமனாக நடக்கிற விஷயம். ஸோ நிறைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை அணுகுமுறை பண்ணோம்னா கண்டிப்பாக இதை ஐடென்டிஃபை பண்ணி இதை ரெக்டிஃபை பண்ணலாம். அண்டு எவ்ரிபடி இப்போ எல்லாத்துக்குமே இதோடைய ஒரு முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரூல்ஸுமே கண்டிப்பாக டைட்டன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டு யாரும் இனிமேல் எஸ்கேப் பண்ண முடியுன்ற ஒரு சிந்தனை எந்த ஒரு ஆண்மகனுக்கும் வரக்கூடாதுன்றதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து நவ் இட் இஸ் பிரிங்கிங் இன் ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ். இந்த மாதிரி அஃபண்டர்ஸ், செக்ஷுவல் அஃபண்டர்ஸ்க்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கணுன்றது வந்துட்டு ரைட் நவ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சிட்டிங் அண்ட் டிஸ்கஸிங். எப்படி வந்து உமன், ஏன்னா வந்து பெரும்பாலான உமன் வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய சேஃப்டி, அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும், அவங்களுடைய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அவங்க நைட் ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது, நைட்டில் தனியாக போகும்போது அவங்களுக்கு என்ன வந்து கேர் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் இன் எ பிக் வே இஸ் ட்ரைங் டு பிரிங் இன் ரிஃபார்ம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்கு தான். பட் ஆனால் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறோமான்றதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். எல்லா இடத்துலேருந்தும் ஹெல்ப் வரும்போது அதை நம்ம எடுத்து நம்ம குழந்தைக்கு நம்ம அதை கொடுத்தா தான் அந்த குழந்தை வந்து பாதுகாப்பாக இந்த உலகத்தை வந்து சுற்றி வர முடியும்.